மாதத்துக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்து மதுரையில் ரோட் ஷோ நடத்தினார் சார். கூட்டம் அலமோதின கூட்டம் அவ்வளோ எல்லாருமே வந்திருந்தாங்க, குழந்தைகள் முதல் கொண்டு வந்திருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து மதுரை போயிருந்தார், அங்கேயே ஒரு ரோட் ஷோ நடத்தினார். அந்த ரோட் ஷோ இந்த ரோட் ஷோ எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நான் கேள்விப்பட்டேன், நானும் சில படம்லாம் பார்த்தேன், அந்த சில வீடியோக்களை பார்த்தேன். பார்த்துட்டு ஏன்னா முதலமைச்சருக்கு அந்த மரியாதை இல்லை, ஒருவேளை முதலமைச்சர் வரான்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணுறாங்க ரோடை. அப்போ நின்ன சில கூட்டம் தான் அங்கே இருக்குது, மற்றபடி மற்ற கூட்டமே அங்கே இல்லை. அப்போது நான் சிலர், எனக்கு என்னுடைய உறவினர்கள் நிறைய பேர் மதுரையில் இருக்கிறாங்க, உங்கள் ரோடு வழியாக தான் இது போயிருக்குது, நான் பார்த்தேன், அந்த வீடியோவில் பார்த்தா க்ளீனாக தெரியுது, உங்கள் ஒரு வீட்டு பக்கம்தான் அந்த ரோடு இருக்குது, என்ன இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததா அது சும்மா இவங்க போடுறாங்களான்னு கேட்டேன். இல்லை, உண்மையாகவே இந்த தடவை எந்த விதமான சலசலப்பும் அங்கே இல்லை, மக்கள் ஆர்வம் காட்டவில்லை அவர் வருவதும் போவதும் குறித்து. அடுத்தது அவர் எங்கே போனார்? அவருடைய அண்ணனை பார்க்க போனார். அரசியல் சம்பந்தம் இல்லாத ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போ அண்ணனை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணனும் ஒரு செக் வச்சுட்டார் இப்போது தம்பிக்கு. அதாவது நீ உன் மகனை நீ முதலமைச்சராக கொண்டு வரணும்னு நினச்சேன்னா பயங்கரமான காரியங்கள் நடைபெறும், நான் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னா இந்த சம்பவம்லாம் நடக்கக்கூடாதுன்ற மாதிரி குடும்பத்துக்குள்ள சில பிரச்சனைகள் உருவாகி விட்டது. இதெல்லாம் சில சலசலப்பு குடும்பத்துக்குள்ளே போயிட்டுருக்குது. திடீர்னு ராஜாத்தி அம்மாவை போய் திருமதி துர்கா ஸ்டாலின் சந்திக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நடைபெறாத ஒரு சம்பவங்கள்லாம் இப்போ நடந்துட்டு இருக்குது. இதில் ஏதோ பல காரியங்கள் உச்சத்தில் நிற்கிது. இப்போ இவங்க குடும்ப கதையை கொண்டு வந்து அரசியலில் கொண்டு வந்து அரசாங்கத்துக்குள்ளே கொண்டு வராங்க. அதுதான் ரொம்ப வருத்தமான காரியம். குடும்பம் குடும்பமாக இருக்கணும், அரசியல் அரசியலாக இருக்கணும், அரசாங்கம் அரசாங்கமாக இருந்தால் தான் மக்களுக்கு நல்லது, மக்கள் நிம்மதியாக வாழ முடியும்.